சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்கும் போலீசார் அவரை திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதையடுத்து அந்த அறக்கட்டளை அலுவலக கதவுகளை பூட்டி யாரையும் உள்ளே விட நிர்வாகிகள் மறுத்து வருகிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் குமரவேலுடன் கேட்கலாம். குமரவேல், விவரம். வணக்கம். மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அருகே உள்ள அவரது பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு சைதாப்பேட்டை போலீசார் விசாரணைக்காக அழைத்து வருவதாக இன்று காலை முதல் தகவல் வெளியானது. இதையடுத்து பரம்பொருள் அறக்கட்டளை வளாகத்தில் சுற்றி பரபரப்பு நிலவி வந்த நிலையில் அறக்கட்டளை அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களை அனுமதிக்காமல் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெளியே துரத்திவிட்டு அறக்கட்டளை கதவுகளை பூட்டி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பதற்றம் நிலவியது. இந்நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் அறக்கட்டளைக்கு சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக போலீசார் அழைத்து வர உள்ள நிலையில் தற்போது அறக்கட்டளை சுற்றி போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அறக்கட்டளை அலுவலகம் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டில் எடுத்து பாதுகாத்து வருகின்றனர். இன்னும் சில நொடிகளில் சில நிமிடங்களில் மகாவிஷ்ணு இங்கே அழைத்து வரப்பட உள்ளார். அதனால் இப்பகுதி முழுவதும் மிகவும் பரபரப்பாக உள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொற்பொழிவு நிகழ்த்திய மகாவிஷ்ணு மூடநம்பிக்கை சொற்பொழிவுகள் நிகழ்த்தியதாகவும் அங்கே மாற்றுத்திறனாளிகள் மீது தவறான கருத்துக்களை பரப்பியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தற்போது அவர் அறக்கட்டளை அலுவலகத்துக்கு தற்போது அலுவலகத்துக்கு வந்துள்ளார். இப்போது மகாவிஷ்ணு அவர்களை அறக்கட்டளை அலுவலகத்திற்கு போலீசார் உள்ளே அழைத்து செல்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் என்ன விசாரணை என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.